முதல்வர் விஜய் வழங்கும் அரசு கார் திமுக உறுப்பினர்களுக்கு வேண்டான்னு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில உண்மையிலே எத்தனை பேர்ட்ட கார் என்ற தகவலை விகடன் நாளிதழ் இப்ப வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தா மொத்தம் இப்ப அட் பிரசன்ட் இருக்கும் 227 சட்டமன்ற உறுப்பினர்ல 54 எம்எல்ஏக்களிடம் ஒரு கார் கூட இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கட்சி வாரியா பார்த்தா தாவேக்கால 107 எம்எல்ஏக்கள் 32 பேர்ட்ட கார் இல்ல, திமுக 59 எம்எல்ஏக்கள் 9 பேர்ட்ட கார் இல்ல, அதிமுக 41 எம்எல்ஏக்கள் 8 பேரிடம் கார் இல்ல. வேட்புமனு தாக்கல் தரவின்படி கார்லேன்னு குறிப்பிட்ட முக்கிய பிரமுகர் லிஸ்ட் தான் கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, அமைச்சர் மரிய வில்சன், அமைச்சர் ரமேஷ் மற்றும் அமைச்சர் வினோத். இவங்க 8 பேர்கிட்டையும் ஒரு கார் கூட இல்லையா. அதே நேரம் எந்த எம்எல்ஏ கிட்ட அதிக கார் இருக்கு என்ற லிஸ்ட்டும் இப்ப வெளியாயிருக்கு. அதன்படி பார்த்தா தாவேக்காவை சேர்ந்த கவுண்டர்பாளையம் கனிமொழி தாங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இவங்க கிட்ட மொத்தமா 26 கார் இருக்கான். 12 தனிப்பட்ட பயன்பாடு, அதோட மதிப்பு 2.5 கோடி, அப்புறம் 14 வணிக பயன்பாடுதான். லிஸ்ட்ல 2வது இடத்துல அதிமுகவை சேர்ந்த ரவி மனோகரன் இருக்காருங்க. இவர்கிட்ட 10 கார் இருக்கு. 3வது லிஸ்ட்ல விலவங்கோடு காங்கிரஸ் சேர்ந்த பிரவீன், இவர்கிட்ட 9 கார் இருக்கு. 4வது லிஸ்ட்ல லீமா ரோஸ் இருக்காங்க, இவங்க கிட்டே 9 கார் இருக்கு. 5வது லிஸ்ட்ல தாவேக்கா அமைச்சரான டி.கே. பிரபு இருக்கார், இவர்கிட்ட 2.5 கோடி மதிப்புல 8 கார் மொத்தமா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கும் இந்த கார் விவகாரம் தான் இப்ப தமிழ்நாட்டுல பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு.